நானும் சமூக அறிவியலில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பில் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், ஆற்று சமவெளிகள் இவற்றையெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவைகள் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை. இதில் நாம் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காமிச்சிருக்கோம். அதே மாதிரி மெரினா பீச்சோட வீடியோவை காட்டியிருக்கோம். ராமேஸ்வரம் கடற்கரையோட அழகான வீடியோவையும் இதில் சேர்த்துருக்கோம். இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். இந்த தமிழக இயற்கை அமைப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இந்தியாவிலேயே இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரி மலைத்தொடரில் சந்திக்குது. அந்த இடத்துல தான் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடத்துல தான் இந்த மிகப்பெரிய தொட்டபெட்டா சிகரம் அமைந்திருக்கு. தமிழகத்தில் உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, கோத்தகிரி மற்றும் ஏற்காடு என பல மலை வாழிடங்கள் உள்ளன. இந்த பக்கம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை போல இங்க இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் போதிய மழைப்பொழிவை பெறுவதில்லை. இம்மலைத்தொடர்களில் தேயிலை, காப்பி மற்றும் வாசனை பொருட்கள் பயிரிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தாவர இனங்களும் விலங்கினங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. இம்மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் ஆனைமலை தேசிய பூங்கா ஆகியவை அமைந்துள்ளன. இவற்றில் பல வகையான தாவர வகைகள் காணப்படுகின்றன. குறிஞ்சி என்னும் புதர்ச்செடி அவற்றுள் சிறப்பு வாய்ந்ததாகும். குறிஞ்சி மலர்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும். இவைதான் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள். இப்போ நம்ம பீடபூமிகளை பார்க்க போறோம். பாராமகால் பீடபூமின்றது இந்த பகுதியில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பாராமகால் பீடபூமி. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை ஒட்டியதாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை பீடபூமி. மதுரை பீடபூமி இந்த பகுதியில் இருக்கும். இதுதான் மதுரை பீடபூமி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கு இல்லைங்களா, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில நிறைய சிறிய குன்றுகள், அதாவது மலை குன்றுகள் இருக்கின்றன. இங்க இருக்கு பார்த்தீங்களா, இங்க பிரவுன் கலர்ல சின்ன சின்னதா, இதெல்லாம் மலை குன்றுகள். இதுல சென்னி மலையும் ஒரு முக்கியமான மலை குன்று. அடுத்தது சமவெளிகள், அதாவது இந்த மலைகள் கிழக்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மலைகள். இவற்றுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீடபூமிகள் பார்த்தோம். பீடபூமிகளுக்கு அடுத்தது சமவெளிகள் காணப்படுகின்றன. இந்த சமவெளிகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆற்று சமவெளிகள் மற்றும் கடற்கரை சமவெளிகள். இதுல ஆற்று சமவெளியில இப்ப பார்க்கலாம். இது காவிரி ஆற்று சமவெளி. இங்க காவிரி ஆறு ஓடுது பாருங்க. இந்த காவிரி ஆற்று பகுதியில் இருக்கிற ஒரு சமவெளி இது. அதுக்கடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பாலாறு சமவெளி. பாலாறுக்கு கிளையாறு தான் செய்யாறு. இந்த செய்யாறு தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல பாயிறது. இது பாலாற்றின் ஒரு கிளை நதியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகை சமவெளி, அப்புறம் தாமிரபரணி சமவெளி என்று பல சமவெளிகளை கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு. தமிழகத்தின் கடற்கரை சமவெளி பற்றி பார்க்கணும்னா நம்ம இந்த சென்னையிலிருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற கடற்கரை பகுதியை தான் சொல்லணும். இது இந்தியாவிலேயே 3வது நீளமான கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது. இதுல பச்சை கடல்ல இருக்கிறது தான் இந்த தமிழகத்தின் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு தெளிவாக தெரிவதற்காக இப்படி வண்ணமிட்டு காட்டப்பட்டுள்ளது.
இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் இப்படின்ட்டு மொத்தம் 13 மாவட்டங்கள் வந்து இந்த கடற்கரை சமவெளிகளில் அமைந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான சில கடற்கரைகளை மட்டும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரை உலகிலேயே 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கடற்கரையில ஓடங்கள் நிக்குது. கடற்கரையில போய் உக்காந்தோம்னா அந்த இடத்த விட்டு வெளியே வரவே நம்மளுக்கு மனசு வராது. அப்படிப்பட்ட ஒரு அழகிய நீண்ட கடற்கரை தான் நம்ம மெரினா கடற்கரை. இது உலகத்திலேயே 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நாம இப்ப பார்க்கறது தான் ராமேஸ்வரம் கடற்கரை. அதன் அழகிற்கு இது பெயர் பெற்றது. அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ராமேஸ்வரம் கடற்கரை பகுதி. எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்க படகு போக்குவரத்தும் இருக்குங்க. புகழ்பெற்ற ராமநாத சாமி கோயிலும் இருக்கு. இந்த கோபுரம் உங்களுக்கு இங்கிருந்தே தெரியும். இந்த கடல் வந்து அவ்வளவா பெரிய அலைகளா இல்லாம பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக காட்சியளிக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பகுதியில தான் பாம்பன் பாலமும் இருக்கு. அதன் மேல ரயில் போறது தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்படிப்பட்ட அழகான கடற்கரைய நீங்களும் ஒரு முறை போய் பார்க்கணும். அடுத்து நாம இப்ப பார்க்க இருக்கிறது கன்னியாகுமரி. அந்த திருவள்ளுவர் சிலை நீங்க இப்ப பார்க்கலாம். இங்க தான் வந்து சூரியன் வந்து உதிக்குது. அதாவது சூரியன் வந்து கடலில் இருந்து அப்படியே மேலே எழுற மாதிரி ஒரு தோற்றத்தை சூரியோதயம் வந்து இங்க அளிக்கும். அதை நம்ம இப்ப நேர்லயே பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, சூரியன் வந்து கடலுக்குள்ள இருந்து வெளியே வர்ற மாதிரியே தெரியும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கடல்ல இருந்து சூரியன் மெல்ல அழகாக மேலே வருவதை நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரியில் இந்த சூரிய உதயத்தை பார்க்க விடியற் காலையிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவது வழக்கம். அப்படிப்பட்ட முக்கடலும் சந்திக்கும் இடம்தான் அந்த கன்னியாகுமரி. கடலில் இருந்து முழுவதுமாக சூரியன் வெளிப்பட்டு விட்டது. உண்மையில் கடலில் இருந்து வெளிப்படவில்லை. தோற்றம் அப்படி நமக்கு காட்சியளிக்கிறது. தினந்தோறும் இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளிப்பது வழக்கம். என்ன நண்பர்களே, தமிழகத்தின் கடற்கரைகள் பற்றியும் கடற்கரை சமவெளிகள் பற்றியும் அறிந்து கொண்டோம்.